ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மித்தன் மிரர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம்பில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் விளாட போகிறோம். சரி, நான் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே ரவுண்டே தான் மாற்றி வருது. நார்மலாக ப்ளே கொடுத்தீங்கன்னா அதனால தான் எல்லோரும் இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்களான்னு தெரில. இந்தியா இன்றைக்கி அபார வெற்றி அடைஞ்சிருவாங்க. இன்னும் ஒரு ரன் தான் அடிக்கணும். பார்ப்போம். ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சால் வேறு செஞ்சுரியை போட்டு விட்டார். உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி வீடியோ போடலாமா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட்டே போட மாட்டீங்க. இதில் எங்கே சொல்ல போகிறீங்க? நாங்கள் உள்ளே போகலாம். சரி, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ புதுசாக ஒரு மேப் வந்திருக்கு, ஃபேக்ட்ரி ஃபியாஸ்கோ. ஸோ இந்த மேப் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விளாட்னதே இல்லை. பார்ப்போம் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படின்னு. ஸோ நார்மலாக வந்துன்னா பிளாக் டேஷ் மாதிரி தான் இருக்குது. ஆமாம்னா அப்படியே நம்ம டாச் பண்ணி மேலே ஏறி போய்கினே இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஸோ ஒரு சைடு அங்கே பாருங்கள், அந்த சைடு போயிடுச்சு, இன்விசிபிள் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் பியானோலாம் இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே இந்த பக்கமே வந்துட்டேன். நான் கூட பியானோ பக்கம் குதிக்கணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் கோ தி சைட் பக்கம் போவோம். இது நீங்கள் இப்படியே டைவ் அடிக்கிறானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் அவுட்டாக இருப்பேன். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் டைவ் அடிச்சிட்டேன். ஃப்ளூக்காக லக்கான்னு தெரில, எல்லாம் ஒன்று தானே. சரி, ஓகே. பிளாக் டேஷ் மாதிரி என்ன, அந்த பிளாக் மேலே ஏறி அது மேலே குச்சி அப்படியே ஸ்கிப் பண்ணி போகலாம். ஈஸி தான். ஸோ அதே மாதிரி என்ன செகண்ட் டைம். ஸோ இதெல்லாம் நான் அசால்ட்டாக பண்ணுவோம். ஸோ நடுவில் வந்து தான் வந்துருச்சு. ஸோ நடுவில் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஎன்டிலாம் வந்திருக்கு கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் எலிமெண்ட் ஆகிட்டாங்க. பார்ப்போம் ஜெயிக்கிறோமா. ஐயோ டிஎன்டி ஓகே வெடிச்சிருச்சு. நாங்கள் ஆயிலெலாம் லீக் ஆகிருக்கு, வழுக்கின்னு போகும் போல். சார் நம்ம அப்படியே மேலே வந்துன்னா எகிரி குச்சி கிளம்பிடலாம். ஸோ நடுவில் என்ன இதுவாக போது குதிக்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே குவாலிஃபை ஆகிட்டேன், ஃபஸ்ட் குவாலிஃபைடு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுனால நம்மளுக்கு க்ரௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ட்ராஃபி கொடுப்பாங்க. 100 days வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டனு சில்வருன்னு சொல்லி பல வகையான லெவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லெவலும் நீங்கள் கடந்து போய்கினே இருக்கணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இருந்தால் நானும் வந்திருக்கேன். ஸோ பாருங்கள் 240 இருக்கேன் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு. ஸோ ஓகே, ப்ளே கொடுத்துட்டேன். மறுபடியும் என்ன லோடிங் பிளேயர்ஸு பார்ப்போம். ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க. 12 பேர் தான். அதனால் 36 பேர், அது வந்து மேட்ச்சில் நினைக்கிறேன் 32 பேர். பார்ப்போம். ஓகே உள்ளே போயாச்சு. மறுபடியும் ஃபேக்ட்ரி ஃபியாஸ்கோ. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுதான். போன தடவை என்னமோ லக்கில் ஜெயிச்சிட்டோம். இந்த தடவை ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, அப்படியே எகிரி குச்சி நார்மலாக போயிடலாம். ஸோ அதே மாதிரி சைடில் தான் போகுதுன்னு செக் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் தான் போகுது. ஸோ அதனால இது வந்து ஒரு வித்தியாசமான மேப்பு. அதே மாதிரி நானும் எகிரி குச்சி வந்துட்டேன். இந்த மாதிரி ஜெயிக்கணும்னா. ஸோ ஓகே, அப்படியே வந்து நான் வந்துட்டோம். ஸோ மறுபடியும் வந்து இந்த பக்கம் குதித்து அந்த பக்கம் குதிக்கணும். இந்த தடவை குதிக்கிறோமான்னு பார்ப்போம். இல்லை, உழுதுட்டேன். சரி, கடுப்பாயிடுச்சுங்க. பக்கத்தில் ஒரு பையன் உட்காண்ட்ருந்தான், இழுத்து மூஞ்சிலே அடிச்சிட்டேன். அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போச்சு. அந்த கடுப்பில் வந்து டைல்ஸ் அடித்தேன். டைல்ஸ் கிராக் விட்டுருச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன் போல் நான், எனக்கே தெரில. அவ்வளோ பவர் ரேஞ்சர்ஸ் இது படத்தில் வந்து அந்த ஒரு மந்திரக்கல் கடித்த உடனே அப்படி டொமால் அடித்த உடனே உடையும். அந்த கல் எனக்கு கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில. அச்சாலாம் உடையுது, பயங்கரமாக எல்லாம் உடஞ்சி போச்சு. வாங்க அப்படியே போகலாம். அடுத்து வந்து பாருங்க, புதுமையாக வருதான்னு பார்த்தா மறுபடியும் ஃபேக்ட்ரி ஃபியாஸ்கோ. ஒன்றா சரி கடுப்பாக இருக்குது. திருப்பி வேறு ஒன்றா அது பக்கத்தில் வந்தால் நல்லா அடிக்கலாம் போல தோணுது. ஸோ ஓகே, உடனே அது மாதிரி சைல்ட் லைனில் போய் இந்த மாதிரி சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு பாருங்கள், சின்ன குழந்தைங்களெல்லாம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எதாவது போட்டுற போகிறீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் பேசின்னு இருக்கோம். ரிப்போர்ட் எதாவது பண்ணிட போகிறீங்க வீடியோவை. கஷ்டப்பட்டு நானே ஸ்டம்பிள் கேஸ் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் இந்த பக்கம் குதித்து அந்த பக்கம் குதிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த தடவை வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிட்டேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் போனோம் அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை. ஏன்னா பிகாஸ் ட்ராஃபிலாம் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. இந்தளவுக்கு சுப்பீரியாரிட்டிலாம் இல்லை. ஸ்டில் வந்துன்னா இன்றைக்கி ஒரு டோர்னமெண்ட் வீடியோ வந்து லோடிங்காக இருந்துச்சு. ஸோ போடலாம் தான் நினச்சேன். செகண்ட் டோர்னமெண்ட்டு
முன்னாடி போட்டது ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டு, செகண்ட் டோர்னமெண்ட்டும் போடலான்ருக்கேன். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். பட் செகண்டு, தேர்டு அந்த மாதிரி வந்துட்டுருந்தேன். சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சி. என்னங்க மவுஸ் ட்ராப்லாம் வச்சுருக்கானுங்க, வெடிக்குது பயங்கரமாக. இது வந்துடுச்சு. சரி வச்சுக்கோ. அப்படியே ஒரு இது. சரி இதை வந்து நான் உடச்சிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். என்னங்க இது வெடிக்குது. ஐயோ இதுக்குள்ளே கீழே வந்துட்டோம். சரி ஓகே, கீழே ஊந்துட்டோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், பை. அப்புறமா ஒரு இன்னொரு